அக்னி நட்சத்திரம் தொடங்கிய முதல் நாளே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது மக்களுக்கு முத்தாய்ப்பாய் அமைந்தது. சட்டென மாறிய வானிலை, குளிர்வித்த கனமழையால் மக்கள் குதூகலம் அடைந்துள்ளனர். கோடை வெயிலின் உச்சமான அக்னி நட்சத்திரம் தொடங்கி வெயில் சுட்டரித்த போது மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. என்னடா இது, வெயில் உக்கிரம் பற்றிய அப்டேட் வரும் என்று பார்த்தால் மழை பெய்யும் என்று கூறுகிறார்களே என்று சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் வானிலை மையம் கணித்தபடியே பிற்பகலில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருள் சூழ்ந்து சட்டென்று வானிலை மாறியது. சென்னையில் அண்ணா நகர், கோயம்பேடு, விருகம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளிலும் மழை கொட்டியது. அதேபோல் சென்னை அடுத்த பூந்தமல்லி, தாம்பரம், வண்டலூர், பெருங்களத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் இப்பதான் எப்படி மாறிச்சு? இப்போ நல்ல வெயில் அடிச்சிருந்துச்சு, காத்து வந்துச்சு, நல்லா காத்து வந்துச்சு, காத்தாகப்படுறது வந்து மழையா மாறிடுச்சு. வெளியில பார்க்கலான்னு சொன்னாங்க, வெளியில இறங்கினேன். அடுத்தது என் அங்கே ஏரியா சைதாப்பேட்டை. ஓகே, அங்கேருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே மழை பெய்யல. சரி, அப்படியே எடுத்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்தேன். அப்படி ஒரு இடமா வரும்போது தேனாம்பேட்டை ரொம்ப மழை பெய்ஞ்சிருச்சு. பூந்தமல்லியில் உள்ள சந்தோஷ் திரையரங்கில் ரசிகர்கள் படம் பார்த்து கொண்டிருந்த போது மழையின் காரணமாக ஒரு பகுதியின் மேற்கூரை முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. சென்னை விமான நிலைய பகுதியில் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் சிங்கப்பூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. அதேபோல சென்னை அடுத்த திருநென்றவூரில் அடித்த சூறைக்காற்றுக்கு தென்னை மரத்திலிருந்து காய்கள் தானாக உதிர்ந்து விழுந்தன. சென்னை அடுத்த மன்னிவாக்கத்தில் மழையின் காரணமாக சிறிய கடையில் இளைஞர்கள் ஒதுங்கிய நிலையில் சூறைக்காற்றால் அந்த கடை சரிந்து விழுந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்தது. அதேபோல திருத்தணி உள்ளிட்ட இடங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பொய்யாங்குப்பம், மின்னூர், விண்ணமங்கலம், குமாரமங்கலம், ஐயனூர், கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. காஞ்சிபுரம் சுற்று வட்டாரங்களில் திடீர் என்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தேனம்பாக்கத்தில் புழுதி புயல் சுழன்றடித்தது. திருச்சி கண்டோன்மென்ட், புத்தூர், உறையூர், பாலக்கரை, பீமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியது. திருவனைக்காவலில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவை, போரூர் சுற்று வட்டாரங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் பலத்த காற்று காரணமாக கடைகளின் பேனர்கள், கோவில் மேல் வைக்கப்பட்ட தகரச் சீட்டுகள் உள்ளிட்டவை பறந்தன. மேலும் கோவை கணுவாய், மருதமலை செல்லக்கூடிய சாலையில் புழுதி காற்று சுழன்றடித்தது. இதேபோல சேலம், ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. ஈரோடு மற்றும் நம்பியூர், வேமாண்டாம்பாளையம்பட்டி, மணியக்காரன் பாளையம், மீன்காரன் பாளையம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என்று மழை பெய்தது. ரவுஸ்டன், முல்லை எஸ்டேட் பகுதியில் கொட்டிய ஆலங்கட்டிகளை கையில் எடுத்து மக்கள் விளையாடினர். இதனிடையே வரக்கூடிய 6ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.